ஓ ஓ பிரதர் வந்துட்டார். கர்த்தருக்கு செய்வார். ஆமீன் ஆமீன். ஆமீன் ஆமீன். இன்று 16ஆம் தேதி 6ஆம் மாதம் 16ஆம் தேதி ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோவிலும் காலை 7:29 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே என்று ஆண்டவர் எங்களை கூப்பிடுகிறார். நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமேன். பிலிப்பியர் 2:12 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்படுகின்ற அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 17:18, ஏசாயா 40, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 1 யோவான் 1-2 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். வாக்கு தத்தங்கள், நற்சிந்தனைகள், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் காலை அபிஷேக ஆராதனையோடு ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்று கொண்டு எங்களுடைய அதிகால வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற சகோதரி டோலி அவர்களையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகனிடம் ஒப்படைப்போம். ஜெபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கோரி வாழ்த்தி வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கம். பிரேசலோடமா உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமேன் ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஐயா ராஜா, எங்கள் எண்ணங்கள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் நினைவுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா ராஜா. ஆண்டவராகிய தகப்பனே, இந்த நாளிலும் உடைய சரமங்களோடு கூட இருந்தங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக சோத்திரம். ஐயா தகப்பனே, எங்கள் வழிகளை நீங்க நடத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் இடத்தில் நாங்கள் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் எங்களுடைய ஆண்டவரே ஆராதனையை நீர் ஆண்டவரே சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மிடத்தில் ஆண்டவரே மனமகிழ்ச்சியா இருக்கிறோம். நீர ஆண்டவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனை பாராஜா. எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்கள், எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள், எங்கள் தேசத்தின் ஜனங்கள் எல்லாருடைய ஆண்டவரே விண்ணப்பங்களோடு ஆண்டவரே தேவனே உம்முடைய கரத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். உண்மை அல்லாமல் ஆண்டவரே வேறு யார் நமக்கு உண்டு? ஆண்டவரே உண்மை தவிர எங்களுக்கு வேறே விருப்பம் இல்லை தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். யோபுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தையை வாசித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன? ஹல்லேலூயா. கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறீர்களோ? ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு இடத்தில் வந்ததுக்கு பிற்பாடுதான் ஒரு மனுஷன் படிக்கிறான்னு சொல்லி நாங்கள் யோசிக்க வேணும். அவன் 70 வயதிலே ரட்சிக்கப்படலாம், 80 வயதிலே ரட்சிக்கப்படலாம், சிறிய வயதிலேயே ரட்சிக்கப்படலாம். ஆனால் எப்பொழுது எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே தேவ வசனம், அந்த வார்த்தைகள் கிரிய செய்ய தொடங்குகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே,
யோபுடைய சூழ்நிலையிலே மிகவும் ஒரு நெருக்கமான சூழ்நிலை, உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். ஹல்லேலூயா. எல்லாம் கடினமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலைகள் மத்தியில யோபுக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைத்தால் அவனுடைய வாழ்க்கை மாற்றமடையும்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே கூட உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், நம்மை சுற்றி எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். ஆனா ஒரு வார்த்தை, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த நாளிலே கூட வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா. எனக்கு என்னுடைய ஒரு சகோதரிய கணவர் இருக்கிறார். அவர் எழுதுகின்ற வேளையிலே முதலாவது எழுதுவதற்கு முன்பாக அந்த பெண்ணை எடுத்து அப்படியே ஆட்டுவார். என்று சொல்லி சொன்னால், அந்த எழுதுவதற்கு முன்பாக அவர் யோசித்து எழுதுவார். அதே போல என்னுடைய ஒரு மச்சாள், அவவோ சொல்லுவதற்கு முன்பாக இதை யோசிப்பா, டக்குன்னு விழுங்கிட்டு திரும்பி சொல்லுவா. அப்படின்னா பாருங்கள், அஞ்ஞானிகள் கூட அந்த வார்த்தையிலே எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை அவர்கள் யோசிக்கிறார்கள். அப்படினால் அன்புக்குரியவர்களே, நாங்கள் மற்றவர்களை ஊன்ற கட்டுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தைனா நாங்கள் ஊன்ற கட்டலாம். அதுக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு நாங்கள் எந்த வித காசு பணமோ செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் யோபு அந்த நாட்களிலே அவன் தேடினான். ஹல்லேலூயா. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு செம்மையான வார்த்தை எனக்கு கிடைக்காத. பாருங்கள், அந்த யோபு அந்த இடத்திலே தான் இழந்து போனதை அந்த இடத்திலே கேட்கவில்லை, ஒரு செம்மையான வார்த்தை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அந்த செம்மையான வார்த்தைகளை நம்மை சூழ இருக்கிறவர்களுக்கு கொடுப்போம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் தான் தோன்றித்தனமாக நினைத்ததை பேசிவிடாதபடி, யோசித்ததை பேசிவிடாதபடி சிந்தித்து செயல்படுவோம். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த வேளையிலே கூட நாங்க பாடுவோம். ஹல்லேலூயா. ஆராதிப்போம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் விற்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் விற்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் விற்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ராம் முழுவதும் அங்கே பேதுரு பிரயாசப்பட்டும் வலையிலே ஒன்றுமே அகப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு அவன் அங்கே அந்த வார்த்தையை அங்கீகரித்த மாத்திரத்திலே, அந்த வார்த்தையை ஒத்துக்கொண்ட மாத்திரத்திலே அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் என்பது பணத்தை மட்டுமல்ல, அது எல்லாவற்றையும் அடக்கக்கூடியது. ப்ராஸ்பரிட்டி,
அதாவது பாருங்கள், சரீரத்திலே சுகம், குடும்ப உறவு, சமூக உறவு, ஹல்லேலூயா, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, பில்லுகள் அங்கே அந்தந்த நேரங்களில் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, பிள்ளைகளுடைய விடுதலை, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எல்லாமே அந்த ஐஸ்வர்யத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால்தான் வேதம் சொல்லுகிறது, அவன் அங்கே ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனை விட்டு தூரமாய் போயிற்று. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஜனங்கள் எத்தனையோ விதமாக, அதுவும் கிறிஸ்தவ ஜனங்கள் எத்தனையோ விதமான காரியங்களை தங்களுடைய சொந்த பிலோசபியில வைத்து ஒவ்வொரு காரியங்களை சொல்லுவார்கள். ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதன்படி அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. ஆனபடினால் நாங்கள் நெருக்கடியிலே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, எங்களுக்கு விரோதமாக இருக்கிற கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து சகல துரத்தனங்கள் அதிகாரங்களை உருந்து கொண்டு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சத்ருனுடைய அத்தனை அதிகாரம் ஒடுக்கப்பட்டது, முறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மனுஷன் வாழ்வதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவர் ஏற்கனவே செய்து முடித்ததை விசுவாசிப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வேலை. ஹல்லேலூயா. ஆனபடினா இந்த நாளிலே அதை உணர்ந்து கொண்டு நாங்கள் பாடுவோம், இயேசு நல்லவர், இல்லையின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாருடைய ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற தேவனை நாங்கள் சோத்தரிப்போம். எந்த நெருக்கடிகளையும் எந்த சூழ்நிலைகளையும் நமக்குள்ளே வைத்து புழுங்குவது அது தேவனுடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு நான் தருவேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை நீங்கள் ஒன்றையும் கேட்கவில்லை, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்ளுங்களும் சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய அப்பா. ஹல்லேலூயா. அவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் அவர் நம்முடைய அப்பா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்பா என்பது ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது. அவரோடு நமக்கு இடையில இருக்கின்ற அந்த உறவை குறித்து பேசப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய நிலைமைகளை நீர் காண்கிற தேவன், எங்கள் சூழ்நிலைகளை நீர் காண்கிற தேவன். அப்பா பிதாவே, தாவீது ஆண்டவரே உம்மோடு ஒன்றுபட்டு உம்மோடு உறவை வைத்து ஆண்டவரே தேவனை உயர்த்தப்பட்டாரப்பா ராஜா. என் தகப்பனே, இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகள் போன்ற பாதைகளை நீர் காண்கின்ற தேவன். பொருளாதார காரியமாயிருக்கலாம் ஆண்டவரே, அப்பா பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம், பில்லுகள் கட்ட முடியாத சூழ்நிலைகளாக கூட இருக்கலாம். தகப்பன் எதுவா இருந்தாலும் என் அப்பாவே, தகப்பனாய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வந்து ஐயா ராஜா உம்முடைய கரத்தை வையும், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். தகப்பனே ஆண்டவரே, வியாதியின் கொடூரமாக கூட இருக்கலாம் அப்பா. உம்மை மீறி ஆண்டவரே சத்ருவானவன் எந்த பிள்ளைகளை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லையப்பா. இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தினால் ஐயா ராஜா சத்துடைய வல்லமையை முறியடிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வையுங்கள், அப்பொழுது சுஸ்தமாவார்கள் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி விசுவாசத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நாங்கள் கைகளை வைக்கிறோம், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாகிறார்கள். தகப்பனீமக்கு சூத்திரம், தகப்பனீம துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதை எல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதை எல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், யோபு
அங்கே சொல்லுகிறான், செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, உங்கள் கடிந்து கொள்ளுதல்னால் காரியம் என்னன்னு சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு மனுஷன். ஆனா தேவனுடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது அவன் தன் நெருக்கடியிலே பாருங்கள், ஜனங்களுடைய தன் நண்பர்களுடைய ஆறுதல் தனக்கு கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கிறார். ஹல்லேலூயா. தன் நண்பர்கள்னா தனக்கு ஆறுதல் கிடைக்குமான்னு சொல்லி அவன் அங்கே அந்த நண்பர்களை தந்திடுகிறான். ஆனால் பாருங்கள், அங்கே நண்பர்கள் ஒவ்வொருவரும் அங்கே காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களாக காணப்படுகிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், அங்கே எந்த தேற்றரவும் நண்பர்களிடமிருந்து வரவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அன்புள்ள தேவன் அவனோடு பேசுகின்ற வேளையிலே அங்கே அவன் தன்னுடைய சூழ்நிலைகள் மத்தியிலே ஆண்டவரை தேடுகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடுகிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்கள், அங்கே கர்த்தர் யோபுக்கு உத்தரவாக்க சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவரின் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். நான் இரண்டொரு தரம் பேசினேன், இனி நான் பிரதுத்திரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றார். ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு அதுவரை பேசினதெல்லாம் வீணென்று தெரிய வந்தது. ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் சொல்லப்படுகிறது. எங்களுடைய இருதயம் எந்த வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறதோ அதுதான் நம்முடைய கனவிலும் வரும், நம்முடைய நினைவிலும் வரும், நம்முடைய சொப்பனத்திலே வரும், நம்முடைய வாழ்நாளிலே வரும், நாங்கள் நினையாத வேளையிலே நம்முடைய வாயிலிருந்தும் வரும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆனபடினால் செம்மையான வார்த்தைகள், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வேத புத்தகத்திலே இருக்கிற வார்த்தைகள் மரணமும் ஜீவனும் எங்களுடைய நாவின் அதிகாரத்திலே இருக்கும்னு சொல்லப்படுகிறது. அங்கே யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இந்த சிறிய நாக்கு ஒரு காட்டியை கொளுத்தி விடும். ஹல்லேலூயா. அது நெகட்டிவான காரியம் அல்ல, அது பாசிட்டிவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு காட்டையை, ஒரு மறைமுகமான காரியங்களை, துன்பங்களை, வேதனைகளை, ஹல்லேலூயா, எல்லா தொல்லைகளையும் அந்த நல்ல நாக்கு பேசுகின்ற வார்த்தையின் மூலம் அதை எரித்து விடும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பின்பாக நின்று செயல்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆனபடினால் அவன் சொல்லுகிறான் பாருங்கள், நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதுத்திரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். ஹல்லேலூயா. இப்பொழுதும் புருஷனை போல் நீ அரை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. ஹல்லேலூயா. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ என்றார். ஹல்லேலூயா. நீங்க ரோமருக்கு எழுதின 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, எல்லா மனுஷரும் பொய்யர், தேவன் ஒருவர் தான் சத்தியபரர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எங்களுடைய அவிசுவாசம் அவரை பொய்யராக்குமோன்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அநேக காரியங்களிலே நாங்கள் தவறுகிறோம். ஹல்லேலூயா. அவிசுவாசம் வந்தால் அங்கே யோபு செய்தது போல எங்களுடைய வாயை நாங்கள் பொத்தி கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 அப்பா ராஜா. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, தேற்றிடும் கிருபை, நம்மை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாது மாறாது கிருபை, தேற்றிடும் கிருபை, நம்மை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாது மாறாது கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபையை ஊற்றுமாப்பா என் தகப்பனே ராஜா. ஆண்டவராய் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபையை ஊற்றும் ஆண்டவரே. அப்பா அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக சொன்ன தேவனே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று எங்கள் மேல் மனதுருற கர்த்தர் சொல்லுகிறீரப்பா. ஆண்டவரே எங்கள் ஊழியங்களிலே உடைய கிருபை ஊற்றுவதாக ராஜா.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன அந்த கிருபை ஊற்றப்படுவதாக. எங்கள் ஊழியங்களிலே உம்முடைய கிருபை உண்டாவதாக ராஜா. எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய கிருபை உண்டாவதாக. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் பொருளாதார காரியங்களிலே, ஆண்டவரே தேவனே, எங்கள் நினைவுகளிலே, நாங்கள் செய்கின்ற சித்தங்களிலே, செயல்பாடுகளிலே உம்முடைய கிருபை உண்டாவதாக ஐயா. உம்முடைய ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து ஐயா எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு சூத்திரம் செலுத்துகிறோம். சூத்திரம் 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 அப்பா. சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் விடுதலையே, சூத்திரம் அதிசயமே, சூத்திரம் அற்புதமே, சூத்திரம். ஹல்லேலூயா. இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கிறவரே சூத்திரம். மகாபெரிய தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. மச்சங்களை ஆண்டவரே, கடலிலே ஆண்டவரே தேவனே வாழுகின்ற அத்தனை ஜீவ ஐந்துகளையும் படைத்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவை ஜாதி ஜாதியாய் பெருக கடவுதுன்னு சொன்னவரே உமக்கு சூத்திரம். எங்களை அழைத்து ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுகிறவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னவரே உமக்கு சூத்திரம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறாருடைய சமாதானம் பெரியதாயிருக்கும் என்று சொன்னவரே உமக்கு சூத்திரம் ஐயா. எங்கள் பேங்க் அக்கவுண்டுகளை ஆசீர்வாதங்கள் நிரப்புகிறீரே, அதுக்காக சூத்திரம். ஆண்டவரே பில்லுகளை அந்தந்த நேரங்களில கட்ட உதவி செய்கிறீர்கள், அதற்காக சூத்திரம். ஆண்டவரே நிலுவையாயிருக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு பில்லுகளை கட்டுவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவரே சூத்திரம். ஆண்டவரே மோர்கேஜ்கள் கடன்கள் எல்லாவற்றிலும் விடுதலை தருகிறவரே உமக்கு சூத்திரம் 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 சூத்திரம். பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்கிறவரே சூத்திரம். பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கொண்டு வந்து சேர்க்கிறவரே சூத்திரம். பிள்ளைகளுடைய கையின் ஆண்டவரே பிரியாசங்களை ஆசீர்வதிக்கிறவரே சூத்திரம். ஆண்டவரே இந்த கனடா தேசத்திலே வேலையில்லா பிரச்சனைகளை ஆண்டவரே தேவனை உண்டு பண்ணுகிறவரே உமக்கு சூத்திரம். வேலைகளை உண்டு பண்ணுகிறவரே சூத்திரம். வேலையில்லா பிரச்சனைகளை மாற்றுகிறவரே சூத்திரம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே பொருளாதாரத்திலே மாற்றங்களை கொண்டு வருகிறவரே சூத்திரம். நம்முடைய தேசத்திலே நன்மையும் கிருபையும் கொண்டு வருகிறவரே உமக்கு சூத்திரம். சமாதானத்தை முளைப்பிக்க பண்ணுகிறவரே, நீதியை நியாயத்தை முளைப்பிக்க பண்ணுகிறவரே உமக்கு சூத்திரம் ஐயா. எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே. சூத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா தகப்பனே, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. தேற்றிடும் கிருபை, நம்மை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாது மாறாது கிருபை. பாடுவோம். தேற்றிடும் கிருபை, நம்மை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாது மாறாது கிருபை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் காலங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து ஆண்டவரே ஆண்டவருடைய சீசர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அந்த இடத்திலே கிருபை பெறுகிறது சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, உயிரோடு இருக்கிறீரப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, செங்கடலுக்கு நீரே ஆண்டவரே அப்பா மோசைய கரங்களை நீட்ட சொன்னீர் ஐயா. செங்கடல் பிரிந்ததப்பா இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தேவனே நாங்கள் கரங்களை நீட்டுகிறோம் ஐயா ராஜா. பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களிலும் விடுதலை தருகிறீரப்பா. திருச்சபையை நோக்கி கரங்களை நீட்டுகிறோம் ஐயா. பிள்ளைகளை நோக்கி கரங்களை நீட்டுகிறோம் ஐயா. பொருளாதார பிரச்சனை சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நோக்கி கரங்களை நீட்டுகிறோம். என் ஆவியானவரே செயல்படுவீராக. ஹல்லேலூயா. தேற்றிடும் கிருபை, நம்மை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாது மாறாது கிருபை. மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் உம் கரத்தில். கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. தேற்றிடும் கிருபை, நம்மை உயிர்ப்பிக்கும் கிருபை,
விலகாது மாறாது கிருபை. ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நாங்கள் அண்டி நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே சுய ஞானம் ஒன்றுக்கும் உதவாதப்பா. திருச்சபையை கட்ட ஆண்டவரே உம்முடைய ஞானம் தேவை. எங்கள் பிள்ளைகளை நடத்த உம்முடைய ஞானம் தேவையப்பா. ஆண்டவரே வருமானங்களை ஆண்டவரே தேவனே ஈட்டிக் கொள்ள உம்முடைய ஞானம் தேவையப்பா. பில்லுகளை கட்டுவதற்கு ஞானம் தேவையப்பா. மீதம் எடுக்க உம்முடைய ஞானம் தேவையப்பா. எங்கள் சரீர சுகத்தை ஆண்டவரே தேவனே சுகத்துக்கு உம்முடைய ஞானம் தேவையப்பா. ஹalleluya, ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக இந்த கால வேளையில் உம்மிடத்தில் வந்து நிற்கிறோம். கிருபை 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 கிருபையப்பா. காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறபடியால் இந்த நாளிலே புதிய கிருபையினால் வழிநடத்தும் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின ஐயா. எல்லாம் புதிதாயின ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வையும் ஐயா. தகப்பனே உமக்கு சூத்திரம் 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 சூத்திரம். ஹalleluya. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே 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 தகப்பனே. ஆண்டவரே ஆண்டவரே அப்பா 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 பிதாவே உமக்கே சோத்திரம் உமக்கே சோத்திரம் உமக்கே சோத்திரம் ஐயா. ஹalleluya. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஐயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை எங்களை காண செய்கிறது ஐயா. ஆண்டவரே அப்பா செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு ஆண்டவரே வல்லமை உண்டு ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை நடப்பிக்கிறீர். எங்களுடைய சொல்லுகளை நீர்தான் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறீர். எங்கள் சொல்லுகளை நாவிலே நீதங்கதான் போடுகிறீங்களா ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாவியானவரே தேற்றரவாளனே ஸ்டாண்ட் பை ஆண்டவரே. ஹalleluya. எங்களுக்குள் இருக்கிறவரே எங்களோடு கூட இருக்கிறவரே எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டவரே. ஹalleluya. ஆவி மண்டலங்களில் இருக்க சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே. அந்த கிருபை ஆண்டவரே அந்த ஞானத்தை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தினவரே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உமக்கு சொந்தமானவர்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுகிறார்கள் ஐயா. ஹalleluya. ஒருவரை கூட ஆண்டவரே தேவனே நீர் அப்படியே நடுவழியில விட்டு விடுகிற தேவன் அல்ல ராஜா. தேவனே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே அழைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே நீர் மீட்டுக் கொள்ளுகிறீர். உம்முடைய நாமம் மீட்பெறப்பா. உம்முடைய நாமம் மீட்பெறப்பா. ஆண்டவரே தேவனே உமக்கு சோத்திரம். சீயோனிலிருந்து எங்கள் மீட்பர் வந்து அவபக்தியை விரட்டுவேன்னு சொல்லி இருக்கிறீர் ஐயா. பிள்ளைகள் வாழ்க்கையில வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற அவபக்தி இயேசுவின் நாமத்தினால் ஒளிந்து போவதா. ஹalleluya. வாலிப பிள்ளைகள் உண்மை தேடுவார்களாக ராஜா. ஹalleluya. ஆண்டவரே அன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்கள் காலங்களிலே நடந்த அந்த எழுப்புதல் அந்த மாற்றம் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகள் மத்தியில வருவதாக ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை பார்த்து திரும்ப வருவதாக தகப்பனே. ஆண்டவரே சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா. ஹalleluya. ஆண்டவரே உமக்கு சோத்திரமையா. உம்மிரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. உம்மிரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. மகா மகா பெரியது உம்மிரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. ஹalleluya. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் ஹalleluya பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஹalleluya. ஆகையால் ஏற்ற காலத்தில் அவருடைய இரக்கத்தை பெற அவருடைய கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் சொல்லி வேதம் சொல்லுவது. அப்பா எங்கள் வாயில் வைத்திருக்கிற வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில போட்ட விதைகள் அப்பா முளைத்து ஆண்டவரே பயிராகி ஆண்டவரே தேவனே அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே தேவனை நிழல் கொடுக்க நீர் கிருபதாரும் ஐயா. கிருபதாரும் ஆண்டவரே அப்பா. வழிகளை திறந்து விடும் பாதைகளை திறந்து விடும் ஐயா. எஸ்அப்பா ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து நடத்தும் அப்பா. எங்களுடைய சித்தம் வேண்டாம் ஐயா. உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும் ஐயா. ஹalleluya. என் சித்தம் அல்ல உன் சித்தம் தேவா. என் சித்தம் அல்ல உன் சித்தம் தேவா. என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். எஜமானும் நீரே
அடிமை நானே ஐயா, எஜமானும் நீரே. அடிமை நானே ஐயா, எஜமானும் நீரே. அடிமை நானே ஐயா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் தேவா. என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். ஹல்லேலூயா. ஐயா, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஆண்டவரே தேவனே தகப்பனே காத்து நிற்கிறோம் ஐயா. நேர ஆண்டவரே தேவனே தகப்பனே, எங்களுக்கு முன்பாக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும், எங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே, ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியேன், கிருபாசனம் வந்திருக்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியேன், கிருபாசனம் வந்திருக்கிறேன். இரக்கம் தயவு அளவிட முடியாதையா, மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. ஹல்லேலூயா. நடத்தும் ஆண்டவரே, எங்களை பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே கரத்தை பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, எங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பொருளாதார காரியங்களில் ஆசீர்வாதம் வருவதாக ராஜா. தடைகள் நீங்குவதாக, ஊழியங்கள் விஸ்தரிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்தவனை பெருக பண்ணது போல் எங்களையும் பெருக்கமாக்கும் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமீன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து கத்தரண்டை துதி ஆராதனைகளோடு ஜெபங்களோடு பாடல்களோடு வார்த்தைகளோடு வழிநடத்தி ஆசீர்வதித்த உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நொலிக்கூடாக இணைந்து ஜெபித்த ஒருவரையும் துதி ஆராதனையிலே பங்கு பெற்றிய ஒருவரையும் எங்களுடைய டீமிலிருந்து இணைந்து துதித்து ஆராய்த்து உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார். அதிகால வேளையிலே எழுந்து இந்த காரியங்களை செய்து கத்தரண்டை ஒப்புவித்து மீதியான காரியங்களை செய்யும்போது கத்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள். நாங்கள் அறிவோம், அத்தோடு நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே கத்தர் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து பல்கை பெருக பண்ணி கொண்டு வருகிறார். யாக்கோவிலே சொல்லப்பட்டது போல யாக்கோபு ஒரு சிறு பரிவாரங்களோடு போனான், வந்தான், ஆனால் 70 பேரோடு திரும்ப வந்தான். அப்படியாக பல்கை பெருக பண்ணுகிற கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். வேளையிலும் இணைந்து துதி ஆராதனையில் எடுத்து ஊழியரை வாழ்த்தி கொண்டு அவரையும் அவர் சபையையும் அவருடைய பிஸ்னஸ் காரியங்கள் குடும்ப காரியங்கள் போக்கிலும் வரத்திலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த பீஃபா ஃபுட்பால் காரியங்கள் நேரத்திலும் கத்தர் தாமே அவருடைய பிஸ்னஸையும் மிக ஆசீர்வாதமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. போக்கிலும் வரத்திலும் கூட இருப்பாராக. இந்த ஜன நெரிசல் மத்தியிலும் வழி நடத்துவாராக. கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். திரும்பமாக நாளை காலை வேளையிலுடன் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுவோம், வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அவரிடம் இந்த விடவே